கூதல் காலம் இருக்குதே, இந்த வின்டர் சீசன் இருக்குது, இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரஹ்மத்தான் ஒன்று தான். இந்த சீசனை நாங்கள் அடைகிறது ஒரு ரஹ்மத் தான். ஏன் காரணம் என்ன, எங்களுக்கு இதை பார்க்க போல பயங்கரமா இருந்தாலும் சஹாபாக்கள் இந்த சீசன் வந்தா அதிகமான முறையில் சந்தோஷப்படுவாங்க. ஏன் காரணம் என்ன, எங்களுக்கு இந்த சீசனை பார்த்தா கொஞ்சம் ஒரு ஃபெடப் ஆயினமாய், ஒரு இல்னஸ் தன்மமாய், நோய்கள் அப்படின்னு வருது. ஆனா சாபாக்கள் இதை பார்க்கல, சாபாக்கள் இதுக்கு உல்டாவா பார்த்தாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஷ்ஷிதாஉ கனீமத்துல் லில் ஆபிதீன், அஷ்ஷிதாஉ கனீமத்துல் ஆபிதீன். அஷ்ஷிதா இந்த வின்டர் சீசன் என்பது கனீமத்துல் ஆபிதீன், இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கனிமத், ஒரு பொக்கிஷன் என்றுதாங்க சொன்னாங்க. இந்த ஷிதா என்பது, இந்த வின்டர் சீசன் என்பது ஒரு பொக்கிஷம் இபாதத் செய்யக்கூடியவர்கள். ஏன் காரணம், அதை இன்னொரு சாபி இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இப்னு ஹதீஸ்ல அவங்களோட இதுகளில் சொல்களில் சொல்லி காட்டுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மர்ஹபம் பிஷிதா, வெல்கம் ஷிதா, வெல்கம் வின்டர் சீசன் என்றாங்க. இந்த குளிர் சீசனை வெல்கம் பண்ணி கூப்பிடுறாங்க. ஏன் சொல்லி காட்டுறாங்க, தத்தனஸ்ஸலு ஃபீஹில் பரக்கா, ஏண்டா அதுல பரக்கத்கள் இறங்கக்கூடியதாய்க்குது. காரணமே, வயதூலு ஃபீஹில் லைலு லில் கியாம் வயக்ஸிரு ஃபீஹின் நஹரு லிஸ்ஸியாம், வயதூலு ஃபீஹில் லைலு லில் கியாம், இரவு நின்று வணங்குவதற்கு இரவுகள் மிக நீண்டதாக இருக்கும். வயக்ஸிரு நஹரு லிஸ்ஸியாம், நோன்புகள் பிடிக்கிறதுக்கு இந்த பகல் காலம் மிகவும் குறைவதாக இருக்கக்கூடியதாய்க்குது என்று சொல்றாங்க. இல்லையா, நோம்பு பிடிக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க, இந்த சீசன் கிடைச்சா எவ்வளவு லேசி. என்னடாக சுபவுடைய பாங்கு நடக்குது 5:46 5:50, ஆனால் மகரிபுடைய பாங்கு 5:30, கிட்டத்தட்ட 12 ஹவரும் இல்லை. அதுவும் குளிரோட, சூடு இல்லை, தண்ணி தாவங்கள் எடுக்காது, தாகங்கள் இல்லை, பசி வராது, யோசனை இல்லை. சஹருக்கு சாப்பிட்டா அந்தி மாட்டி நோம்பு திறக்கும் முறை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வைக்கலாம். அதே போல தான் யார் இபாதத் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்களோ அவங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய பிரயோஜனமான ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டாங்க. தங்கத்தை விட பொறுமதியானதாக எடுத்துக்கொண்டாங்க. காரணமே, ஒருத்தர் இந்த சீசன்ல 5 மணிக்கு எழுப்பினாலும் அவருக்கு தாஜ்ஜுத் தொழலாம், 5:15 எழுப்பினாலும் தாஜ்ஜுத் தொழலாம், 5:30 எழுப்பினாலும் தாஜ்ஜுத் தொழலாம், 5:35 40 எழுப்பினாலும் தாஜ்ஜுத் தொழலாம். குறைஞ்சது 40 எழுப்பினவனுக்கு ஒரு 2 ரக்காத் தொழலாம். 46 50க்கு பாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 2 ரக்காத் குறைஞ்சது நான் சொல்றேன். இது எங்களுக்கு உங்களோட நிலைமை தான் இப்படி. ஆனால் சஹாபாக்கள் அதே போல தாபிஈன்கள் யோசிச்சாங்க, எவ்வளவு பெரிய இது, இரவு முழுவதும் 3 மணி நேரம் நின்று வணங்குறேன்னா எவ்வளவு ஒரு பெரிய பக்கம். நல்லா தூங்கிட்டு ஒரு 1 மணிக்கு எழுப்பினாலும் அதுக்கு பின்னாடி என்ன செய்யலாம், ஏன்னா எங்கட தூக்கம் தான், நாங்கள் தான் லேட்டாகி தூங்கி லேட்டாகி எழும்புற பழக்கம். ஆனால் சஹாபாக்கள் அதே போல தாபிஈன்களோட வழக்கம் என்ன, மகரிப் இஷாக்கு பின்னாடி பேச மாட்டாங்க, என்னாவது அமல்களுடைய விடம் இந்த அமல் செய்வாங்க, அதுக்கு பிறகு படுத்துருவாங்க. ஏன், இரவுல எழும்பி நின்று வணங்கணும், இரவினுடைய மூணா பிரிச்சு அந்த 3வது பகுதியில் கடைசியில் எழும்பி நின்று வணங்கணும் என்றதுக்காக வேண்டி இதுகள் ஒதுக்கக்கூடியவங்க, டைம்கள் ஒதுக்கக்கூடியவங்க. எனவே தான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும். அதனால தான் என்ன செய்வாங்க, அதிகமான சஹாபாக்கள், ஒரு சாபி ஒன்று சொல்லப்படுவது, அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அழுவினாங்க. அழுவக்கூடிய நேரத்தில் கேட்குறாங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன நடந்துச்சு, மௌத்தாகிறதுக்கு பயமா? சொன்னாங்க, நான் மௌத்தாகிறதுக்கு பயம் இல்லை, இது ஷிதா, இது வின்டர் சீசன், இந்த சீசன்ல நான் இரவு வணங்குறதுன்றது இல்லாம மரணிக்க போறேனே, அந்த சீசன்ல நான் மரணிக்க போறேனே என்பதாக நினைச்சு அழுந்ததாக கூறப்படுது. சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரியவர்களே, இந்த ஷிதா இருக்குது, இந்த வின்டர் சீசன் என்பது மிகவும் ஒரு பரக்கத்தான ரஹ்மத்தான ஒரு சீசன் தான். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாய்ச்சி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். சும்மா எல்லாமே யோசிக்கிறோம், நாங்கள் வெறுமனையே அல்லா குளிர் வந்துருச்சு, டைம் எப்படி போகுது இல்லை, தூக்கமும் போத்தி கொண்டு மூலையில் படுக்கிறதுன்னு தான் எங்களை டைம் போகுதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நாங்கள் இதை யோசிக்கணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா. நல்லா பாருங்க, நோன்புகள் மிஸ் ஆகினவங்க வைப்பீங்க, எத்தனையோ பேர் எங்களில் வேலை செய்யறதுல சில முன்னப்பினா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம். சவர லேசான முறையில் செஞ்சுட்டு ஆக்கி பிறகு 5:30 கிளம்புங்க, 5:30 கிளம்பினாலும் சார் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு முடிஞ்சு, அதுக்கு பிறகு மகரிப் 5:30, அடுத்த 5:30 பாங்க, அடுத்த பாங்க, மாஷா அல்லாஹ், லேசா நோன்பு பிடிக்கல. யாருக்கெல்லாம் நோன்புகள் மிஸ் ஆயிருக்கு, இந்த சீசன்ல நாங்க நோன்புகளையும் பிடிச்சு கொள்ள பாருங்க. சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறவங்க, அதே போல ஐயாமுல் பீல் நோன்பு பிடிக்கிறவங்களும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதைத்தான் சஹாபாக்கள் தாபிஈன்கள் சந்தோஷமா, மிகவும் சந்தோஷமாக இந்த சீசனை வரவேற்கக்கூடிய